ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பேபிஸில் வரக்கூடிய டயப்பர் ரேஷ் பற்றி தான் பார்க்க போகிறோம். எதனால் இந்த ரேஷ் வருது, அது வராமல் இருக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம், வந்தால் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டயப்பர் ரேஷ்னால் என்னன்னு தெரியாதவங்களுக்காக நிறைய பிக்சர்ஸ் இங்கே போடுறேன் பாருங்கள். இப்படி தான் டயப்பர் ரேஷ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களோட பேபிஸில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கான ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்தே ஆகணும். இதர் நீங்கள் வீட்டிலேயே ஹோம் ரெமெடிஸ் ட்ரை பண்ணி பாருங்கள், அதையும் நான் என்னன்னு சொல்கிறேன். இல்லை அதெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்தும் சரியாகலைன்னா கண்டிப்பாக டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போங்க. ஸோ டயப்பர் ரேஷ் வர்றதுக்கு மேஜரான ரீசன் என்னென்னா டயப்பர் கண்டினியூஸாக யூஸ் பண்ணுறது. அதாவது ஒரு டயப்பர் சேஞ்ச் பண்ணி க்ளீன் பண்ண உடனே அடுத்த டயப்பர் போட்டிங்கன்னா இந்த ரேஷ் வர்றதுக்கு சான்சஸ் ரொம்ப ஜாஸ்தி. ஆனால் என்னோடய பேபிக்கு எப்படின்னா, அவங்க டயப்பர் இல்லாமல் படுக்க வைக்கிறது ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்கும். அழுதுகிட்டே இருப்பாங்க, அவங்களுக்கு ரொம்ப டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்கும். அதே மாதிரி காட்டன் டயப்பர்ஸ் யூஸ் பண்ணி பார்த்தோம். அதில் என்ன பிரச்சனைனா அது சீக்கிரமாகவே வெட் ஆயிரும்ல. ஸோ அப்படி வெட்டானால் அவங்களுக்கு பிடிக்கல, அவங்க ரொம்ப அழ ஆரம்பிச்சிருவாங்க, தூங்க மாட்டாங்க. ஸோ இந்த ப்ராப்ளம் நிறைய பேபிஸ்க்கு இருக்குது. ஸோ நாங்கள் டாக்டர்கிட்ட கேட்டோம், என்ன பண்ணுறது டாக்டர், அவங்க கண்டினியூஸாக டயப்பர் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, அப்படின்னா நீங்கள் 2 to 3 ஹவர்ஸில் கண்டிப்பாக டயப்பரை சேஞ்ச் பண்ணியே ஆகணும். அதில் யூரின் ரொம்ப கம்மியாக இருந்தாலும் சரி 2 to 3 ஹவர்ஸில் சேஞ்ச் பண்ணணும். யூரின் இல்லாமல் இருக்காது, ஏன்னா பேபிஸால் ஹோல்ட் பண்ண முடியாதுல்ல. கண்டிப்பாக கொஞ்சம் ஃபியூ ட்ராப்ஸ் இருக்க தான் செய்யும். ஸோ அதனால் அப்படி சேஞ்ச் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. அது இல்லைன்னா அட்லீஸ்ட் 3 to 4 ஹவர்ஸ்க்கு ஒரு வாட்டியாச்சும் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நாங்களும் அதை தான் ஃபாலோ பண்ணோம். உங்கள் பேபிக்கு இது ஓகே, டயப்பர் இல்லாமல் கொஞ்சம் நேரம் அவங்கள படுக்க வச்சாலும் பரவாயில்லை அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு வாட்டி டயப்பர் சேஞ்ச் பண்ணும்போது ஒரு 15 மினிட்ஸ் பிரேக் கொடுத்துக்கலாம். 15 மினிட்ஸ் பேபியை ஃப்ரீயாக படுக்க வச்சுக்கலாம். இப்படி நீங்கள் பண்ணீங்கன்னாலே ஒரு 50 to 70% டயப்பர் ரேஷை அவாய்ட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி கண்டினியூஸ் யூசேஜ்னால என்னோட பேபிக்கு டயப்பர் ரேஷ் வந்ததில்லை. அவங்களுக்கு ஒரே ஒரு வாட்டி தான் அந்த மாதிரி ரேஷ் வந்திருக்கு. அது எப்போனா ரொம்ப டைட்டான டயப்பர் ஒரு வாட்டி போட்டு விட்டோம். ஸோ அந்த டைமில் அவங்களுக்கு ரேஷ் வந்துருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி டயப்பர் போடுறதுக்கான சிச்சுவேஷன் என்ன இருந்துச்சுன்னா, இவங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு செட் ஆஃப் டயப்பர்ஸ் முடிய போகும்போது அடுத்த செட் ஆர்டர் பண்ணோம். அது வர்றதுக்கு லேட் ஆகிடுச்சு. எஸ் சைஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க, எம் சைஸ் ஆர்டர் பண்ணோம். ஸோ அந்த வாட்டி அமேசானில் ஆர்டர் பண்ணோம், பல்காக வாங்கிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வர்றதுக்கு லேட்டும் ஆகிடுச்சு. அவங்களோட பேடு கொஞ்சம் இருந்துச்சு. ஸோ அது வர வரைக்கும் நம்ம எஸ் சைஸே யூஸ் பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். எங்களுக்கு தெரியும் லைட்டாக டைட்டாக இருக்குது, பட் அவங்க எந்த ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டும் காமிக்கலை. ஸோ ஒரு வாட்டி குளிப்பாட்டு எடுத்துகிட்டு போகும்போது தான் நான் இந்த மாதிரி ரேஷ் வந்திருக்கிறத பார்த்தேன். ரொம்ப சின்னதாக தான் வந்துருந்துச்சு. பட் அப்போவே நான் யோசித்தேன், டயப்பர் டைட்டாக இருந்துச்சு, அதனால தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்ன பண்ணோம் அப்படின்னா, அந்த எஸ் சைஸு இருக்கிறது இருக்கட்டும், பரவாயில்ல யூஸ் பண்ண வேணாம், பக்கத்தில் கடையிலேருந்து அடுத்த சைஸ் வாங்கி கொடுத்துக்கலாம், இப்போதைக்கு அதை வாங்கி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எம் சைஸ் வாங்கி கொடுத்தோம். அதே மாதிரி ரேஷ் க்ரீமும் யூஸ் பண்ணோம். ஸோ அது சரியாயிடுச்சு. ஒரு 2 நாள்லேயே ஓகே ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் பாருங்கள், உங்களோட பேபியோட சைஸுக்கு தான் நீங்கள் டயப்பர் வாங்கி கொடுக்குறீங்களா அப்படிங்கிறத கண்டிப்பாக பார்க்கணும். இன்னொரு விஷயம் என்னென்னா, சென்சிட்டிவ் ஸ்கின் பேபிஸ்க்கு யூஸ்வலாகவே ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும் ஸ்கின். அதே மாதிரி சில பேபிஸ்க்கு டயப்பர் அலர்ஜி இருக்கும். ஸோ இந்த சிச்சுவேஷனில் நீங்கள் என்னெல்லாம் ஹோம் ரெமடிஸ் எல்லாம் ட்ரை பண்ணாலும் டயப்பர் ரேஷ் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த ஒரு சிச்சுவேஷனில் கண்டிப்பாக நீங்கள் டாக்டர்கிட்ட தான் கேட்டு பார்க்கணும் என்ன பண்ணலாம் அப்படின்னு. அதுக்கு டாக்டர் என்ன சொல்கிறாங்களோ அதே மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்னோட பேபிக்கு யூஸ் பண்ணுற ரேஷ் க்ரீம், அதே மாதிரி வெட் வைப்ஸ், சோப், இதோட எல்லா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பாருங்கள், பிடிச்சிருந்தா வாங்கிக்கோங்க. அப்போ இந்த டயப்பர் ரேஷ் க்ரீம் நீங்கள் டெய்லியும் யூஸ் பண்ணலாம். இப்போ ரேஷ் இருந்தால் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு எல்லாம் ஒன்றும் இல்லை. ரேஷ் இல்லைன்னா கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு வாட்டி டயப்பர் சேஞ்ச் பண்ணும்போது யூஸ் பண்ணுறவங்களும் இருக்காங்க, குளிப்பாட்டிட்டு டயப்பர் போடும்போது யூஸ் பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் யூஸ் பண்ணும்போது ரொம்ப திக்காக போடாதீங்க, நிறைய குவான்டிட்டி எடுத்து அப்ளை பண்ணாதீங்க. ஒரு சின்ன குவான்டிட்டிக்கு எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ரொம்ப திக்காக போடுறீங்கன்னா அடுத்த வாட்டி டயப்பர் சேஞ்ச் பண்ணும்போது உங்களுக்கே பார்க்க முடியும், திட்டாக இருக்கும் உள்ள. டயப்பருக்குள்ளேயும் இருக்கும், பேபியோட ஸ்கின்னுலேயும் இருக்கும். அது ரொம்ப ரப் பண்ணி எல்லாம் க்ளீன் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி போடாதீங்க. ஒரு தின் ஃபிலிம் போட்டால் போதும், அதோட எஃபெக்ட்டும் கிடைக்கும், பேபிக்கு எந்த டிஸ்கம்ஃபர்ட்டும் இருக்காது. இப்போ நாங்கள் எப்படி பண்ணுறோம் அப்படின்னா, டெய்லி எல்லாம் யூஸ் பண்ணுறதில்ல, 2 டேஸ்க்கு ஒரு வாட்டி யூஸ் பண்ணுவோம். குளிப்பாட்டிட்டு டயப்பர் போடுறதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணுவோம்.
ஃபஸ்ட்டெல்லாம் என்ன பண்ணிகிட்டு இருந்தோன்னா குழந்தை பிறந்த டைமில் எல்லாம் ஒவ்வொரு வாட்டி டயப்பர் சேஞ்ச் பண்ணும்போதும் இந்த ரேஷ் க்ரீம் போட்டுட்டு இருந்தோம். ஸோ டாக்டர் தான் சொன்னாங்க நீங்கள் டெய்லி போடணும்னு அவசியம் இல்லை, 2 டேஸ்க்கு ஒரு வாட்டி போட்டால் போதும்னு சொன்னாங்க. ஸோ அப்படியே கண்டினியூ பண்ணுறோம். இப்போ உங்களுக்கு வந்து டயப்பர் ரேஷ் க்ரீம் யூஸ் பண்ணுறதுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து வீட்டிலேயே கோகோனட் ஆயில் இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணிக்கலாம். சேம் எஃபெக்ட் தான் கொடுக்கும். அதில் என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்மளோட பாடியிலலாம் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு தூங்க போனால் நம்மளுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும்ல, ஒரு ஒரு ரொம்ப டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்கும். ஸோ அதே டிஸ்கம்ஃபர்ட் பேபிக்கும் இருக்கும். சொல்ல முடியாது, அவங்க அழுதுகிட்டே இருப்பாங்க. அந்த டிஸ்கம்ஃபர்ட் உங்களோட பேபி காமிக்கலைன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். ரேஷ் க்ரீம் தான் யூஸ் பண்ணணும்னு எந்த ஒரு கட்டாயமும் இல்லை. ஆனால் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாத சில விஷயங்கள் இருக்குது. ஆப்பிள் சைடர் வினிகர், அதே மாதிரி அலோவேரா ஜெல், இதெல்லாம் பேபிக்கு ரேஷ் வந்தால் போட்டுக்கலாம் அப்படின்னு நிறைய வீடியோஸில் பார்த்தேன். ஸோ இந்த வீடியோக்காக ப்ரிப்பேர் பண்ணும்போது சில வீடியோஸில் இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க. ஆப்பிள் சைடர் வினிகர் எல்லாம் நம்மளோட ஸ்கின்னில் அப்ளை பண்ணாலே இரிட்டேஷன் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. சென்சிட்டிவ் ஸ்கின்னா நிறைய பேருக்கு இரிட்டேஷன் வரலாம். ஸோ பேபிஸோட ஸ்கின் ரொம்ப சாஃப்ட். அதில் எல்லாம் ஆப்பிள் சைடர் வினிகர் மாதிரியான ஒரு விஷயத்த இல்லைன்னா அலோவேரா ஜெல்லெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. நல்ல அலோவேரா ஜெல்லா அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ ஒவ்வொரு ப்ராடக்ட் ஒவ்வொரு மாதிரி இருக்கும்ல, இதெல்லாம் ட்ரை பண்ணாதீங்க. இஃப் உங்களுக்கு ட்ரை பண்ணியே ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த குழந்தையோட டாக்டர் இருப்பாங்கள்ல, அவங்கக்கிட்ட கேட்டு பாருங்கள், நான் இதை யூஸ் பண்ணவா ரேஷுக்கு அப்படின்னு கேட்டு பார்த்துட்டு அவங்க ஓகே சொன்னாங்கன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த ஒரு ரீசன் என்னென்னா, ரொம்ப ஹார்ஷான சோப் யூஸ் பண்ணுறது. பேபிஸ்க்கான பார் சோப்ஸும் கிடைக்கும், லிக்விட் சோப்ஸும் கிடைக்கும். நீங்கள் எது சூஸ் பண்ணாலும் அது பேபிஸ்க்கானதான்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. 2 நல்ல கம்பெனியோட தான் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி மைல்டான சோப்பான்னு பார்த்துக்கோங்க. நீங்கள் ரொம்ப ஹார்ஷான சோப்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி டயப்பர் ரேஷ் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஸ்கின் ட்ரை ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது குழந்தைக்கு. ஸோ ரொம்ப மைல்டான சோப் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுவும் டாக்டர்கிட்ட கேட்டு பாருங்கள், அவங்க என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறாங்களோ அதை யூஸ் பண்ணுங்கள். என்னோடய பேபிக்கு யூஸ் பண்ணுற லிக்விட் சோப்போட லிங்க் எல்லாம் நான் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில், அதையும் பாருங்கள். நம்ம யூஸ் பண்ணுற வெட் வைப்ஸும் நல்ல ஒரு வெட் வைப் இல்லைன்னா கண்டிப்பாக இதுவும் டயப்பர் ரேஷ் வர்றதுக்கு ஒரு ரீசனாக இருக்கும். என்னோட டெலிவரி முடிச்சு நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது டாக்டர் என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீங்கள் வெட் வைப்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் க்ளீன் பண்ணுறதுக்கு, ஆனால் வந்து அதில் 99% வாட்டர் இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. பேக்கெட்லேயே கொடுத்துருப்பாங்க 99% வாட்டர் இருக்கிற மாதிரியான பேபிஸ்க்கு யூஸ் பண்ணுற மாதிரியான வெட் வைப்ஸ் பார்த்து நீங்கள் வாங்கிக்கோங்க. மெடிக்கல்ஸில் கிடைக்கும், இல்லைன்னா நீங்கள் வந்து அமேசான் மாதிரியான சைட்ஸ்ல எல்லாம் பாருங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நாங்கள் அப்போதுலேருந்தே வெட் வைப்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். அதுக்கு பின்னாடி கொடுத்துருப்பாங்க அதில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு. அதில் ஹார்ஷான கெமிக்கல்ஸ் இருக்கிற வெட் வைப்ஸ் எல்லாம் வாங்காதீங்க. ரொம்ப மைல்டான வெட் வைப்ஸ் பார்த்து வாங்கிக்கோங்க. அப்படி யூஸ் பண்ணிங்கன்னா இந்த ரேஷ் எல்லாம் வரவே வராது. நாங்கள் இப்போ வரைக்கும் அவங்களுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு வெட் வைப்ஸ் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் இதெல்லாம் ட்ரை பண்ணியும் அடிக்கடி ரேஷ் வந்துக்கிட்டே இருக்குன்னா மேபி அது ஃபங்கல் இன்ஃபெக்ஷனால் வர்றதா இருக்கலாம். நீங்கள் அதுக்கு டாக்டர்கிட்ட தான் பேபியை கூட்டிகிட்டு போகணும். இது டாக்டர் வந்து இதுக்கு ஒரு ஆயின்மெண்ட் கொடுப்பாங்க, அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதை வந்து க்யூர் பண்ண முடியும். பட் எதனால் வருது அப்படின்னு கண்டிப்பாக கண்டுபிடிச்சி அதை வந்து ரூல் அவுட் பண்ணணும். ஸோ இன்றைக்கி வீடியோ தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குற வரைக்கும் டேக் கேர், பாய்.